Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்தீனா ஸ்டாஃப் நர்ஸ் வந்து வேலைக்கு வந்து ஆட்கள் வந்து தேர்வு செய்றாங்க. மாவட்ட வாரியம் வந்து பார்த்தீனா வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீனா அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்துல எவ்வளவு வேகன்ட் வந்து இருக்கு, அதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்றது, என்னென்ன படிப்பு படிச்சவங்க இந்த ஸ்டாஃப் நர்ஸ் அப்படிங்கற இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கற மாதிரியான நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்க வீட்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க உங்க வீட்ல யாராவது நர்சிங் படிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு சேலரியில் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழக அரசு வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து புரிய வரும். எவ்வளோ சேலரி, எவ்வளோ ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும்பா. சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்து இந்த ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான மாவட்டத்துக்கு வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க அதர் அதர்ஸ் மாவட்டத்துலேயே வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் மூலிமா எனக்கு வந்து தெரியப்படுத்தலாம். அது அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 57 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செவிலியர்கள், அதாவது ஸ்டாஃப் நர்ஸு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஹெட்டு ஜிஹெச் இருக்கும். அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கண்டிப்பாக இருக்கும். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராம்நாடு அப்படிங்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ்னு சொல்லிட்டு 57 எண்ணிக்கை காலி பணியிடங்கள் 57. வயது வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கான தகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செவிலியர் பட்டய படிப்பு, எல்லாருமே இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து என்ன அப்படின்னா செவிலியர் பட்டய படிப்பு அப்படின்னா 2 இயர் கோர்ஸ் வந்து டிப்ளமோ கோர்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து 3 வருஷம், அதாவது குறைஞ்சது 3 வருஷம் கோர்ஸாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கணும். அதாவது DGNM இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இளங்கலை பட்டம் படிச்சிருக்கவங்க செவிலியராக இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படிப்பு படித்தவங்க டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மெத்தட் மூலியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருடைய மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் மாவட்டத்தில் வந்து எப்படி வந்து நோட்டிஃபிகேஷன், இந்த ஸ்டாஃப் நர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ எப்படி வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். இந்த இடத்துல இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்ட் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது ஒரு 2 விதமான பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. மேபி நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணும்போது உங்களை அறியாமே ஒரு மிஸ்டேக் வந்துடும். அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு மறுபடியும் நெட் சென்டர் போய்ட்டு நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து எடுக்கணுங்கிறது கிடையாது. அதனால் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது 2 விதமான காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஒரே வீட்டில் 2 பேர் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேண்டோடைய ஃபர்ஸ்ட் நேம் இந்த இடத்துல வந்து ஃபுல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அவங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் கூட கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுங்க. அவங்களுடைய ஏஜ் எவ்வளோ ஆகுதோ அதை கொடுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை கரெக்டாக கொடுங்க. கரண்ட் அட்ரஸ், இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க இல்லையா, அந்த அட்ரஸ்க்கான அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கொடுங்க. வீட்டு முகவரி கொடுங்க. பெர்மனண்ட் அட்ரஸுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் இந்த இடத்துல இருந்து கொடுங்க. ஆதார் கார்டு நம்பர் தான் என்ட்ரு பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இடம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எதுவும் அந்த டிஸ்ட்ரிக்ட் பேரை போட்டுட்டு டேட் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி ஃபில் பண்ணுறீங்களே இந்த டேட்டு போடாமல் நாளைக்கு டேட் வந்து போடுங்க. சரிங்களா? அந்த டேட்டை போட்டு முடிச்சுட்டு உங்களுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல கொடுத்து முடிச்சுருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி என்னெல்லாம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீசன்ட் பாஸ்போர்ட் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்ட சொல்லிட்டாங்க. அது ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஹச்எஸ்சி சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணுங்கிற சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக என்விரான்மெண்ட்டில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான மார்க் ஷீட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நர்ஸ் வந்து இல்லை நீங்கள் கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்குறாங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க இந்த கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷனில் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. அது பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு நர்சிங் இந்த கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம கூட அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் சர்வீஸில் வந்து பண்ணி கொடுக்குறோம். எங்களை கான்டாக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நீங்கள் வந்து அதை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் எலிஜிபிலிட்டி இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான 10th 12th மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து மோஸ்ட்லி வந்து தமிழ்
அந்த கவர்மெண்ட்டு நம்ம தமிழக அரசு ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய என்ன ஜாப்பாக இருக்கட்டும், நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. அதனால் தமிழ் வழி பயின்றதுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க. ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி ஃப்ரீயாகவே நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம சைடில் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலிமா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், சர்வீஸ் மூலிமா. மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தமிழ் வழி பயின்றதுக்கான சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா எங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாம். எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி, டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய என்ன டவுட்ஸாக இருந்தாலும் எங்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லோவஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நபர்கள் வந்து எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஐடி ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ட் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி வச்சுக்கலாம். அப்படி இல்லை நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து வச்சுக்கலாம். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவாய்த்துறையிலேருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து இல்லை முனிசிபாலிட்டி கார்பரேஷன் டேக்ஸு இது ரிலேட்டட் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியிருப்பீங்களே அதில் வந்து ஏதாச்சும் வச்சுக்கலாம். ஆதார் கார்டு வச்சுக்கலாம், ரேஷன் கார்டு வச்சுக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒன்று வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கோவிட் வேக்சின் வந்து போட்டுருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர், சுகாதார பணிகள், மாவட்ட நலச்சங்கம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரி மூலியமாக அது வந்து ரன் ஆகுது. இந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒருங்கிணைத்த சுகாதார அலுவலக வளாகம், சிகில் ராஜவீதி, கேணிக்கரை, ராமநாதபுரம், 6,23,551 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 28/1/2023 அந்த டேட்டுக்குள்ளே 5 மணிக்குள்ள நீங்கள் வந்து டேரெக்டாக நேரடியாகவோ இல்லை வந்து தபால் மூலமாகவோ நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் நியமனம் செய்வது மாற்றுத்தக்கதல்பட்டது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து கான்ட்ராக்சுவல் ஸ்டாஃப் பேஸ்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸை வந்து கொடுப்பாங்க. எடுத்தோடனே வந்து உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட்டாக வந்து போட மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இதுக்கு முன்னாடி பெர்மனெண்ட் அது டெம்பரரியாக போனவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் ஆக்கியிருக்காங்க. நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்டிங் எல்லாமே சேம் தான். அந்த வேகன்சிஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 54 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி விருதுநகர் மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாஃப் நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ, ஏஜ் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சைன் பண்ணி அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃப் அட்டஸ்டட் நீங்கள் வந்து சைன் பண்ணி தான் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூருங்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 81 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட்டாக நம்ம தமிழ்நாட்டில் திருவாரூங்கிற ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 81 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுவுமே செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து சென்னையில் இருக்கேன், திருவாரூருக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊரில் இருக்கணுங்கிறது அந்த மாதிரி எதுவுமே வந்து போடலை. நீங்கள் வந்து அதர்ஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கான எல்லா லிங்க்குமே நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்டாஃப் நர்ஸ் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்த்துருந்தோம். நிறைய நபர்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், ப்ரோ எங்கள் மாவட்டத்துக்கு எங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் இந்த ஸ்டாஃப் நர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக உங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சென்னையாக இருக்கீங்க அப்படின்னா chennai.nic.in அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. நீங்கள் செங்கல்பட்டு இருந்தீங்கன்னா செங்கல்பட்டு.nic.in அதுக்குள்ளே போய்க்கோங்க. நீங்கள் அரியலூராக இருந்தீங்கன்னா அரியலூருக்குள்ள வெப்சைட். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனியாக மாவட்ட ஆட்சியர், அதாவது கலெக்டரேட்னு சொல்லிட்டு கலெக்டரேட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகக்கூடிய வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் ஈஸியாகவே நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எடுக்கணும் அப்படின்னா எப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். அவங்க வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த நோட்ஸுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரெக்ரூட்மெண்ட்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக என்ன நோட்டிஃபிகேஷன் உங்கள் மாவட்டத்தில், அதாவது உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய என்ன நோட்டிஃபிகேஷனாலும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை பார்த்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது, இல்லை ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னாலும் நம்ம ஆன்லைன் சர்வீஸ் ரொம்ப பக்காவாக ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு வரோம். நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.
எல்லா சர்டிஃபிகேட்டுமே நம்ம ஆன்லைன் சர்வீஸ்லேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் பரவாயில்ல, எங்களை கான்டாக்ட் பண்ணி ஈஸியாகவே நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நேரடியாக வரணுங்கிறது கிடையாது. இ-சேவையிலேருந்து கொடுக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்டும் சரி, பிஎஃப் பணம் எடுக்கிறது, இது ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பர்த் சர்டிஃபிகேட்டு, இது ரிலேட்டடாக என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சர்வீஸ் வந்து வேணும் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எல்லா சர்வீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே குரூப்பில் வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் நிறைய நபர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பயனடைஞ்சிட்டு வராங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.